தமிழர்களின் கட்டடக்கலைக்கு மிகப்பெரிய சான்றாக தஞ்சை பெரிய கோயில் உள்ளது. அதைப் போலவே அரிய பொக்கிஷமாக திகழும் தாரமங்கலம் கைலாசநாதர் கோயில் தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் உள்ளது. இந்த கோயிலில் மூலவர் கைலாசநாதர், தாயார் கற்பகாம்பாள் அருள் பாலிக்கிறார்கள். இக்கோயிலில் உள்ள இறைவனை சந்திரனும் சூரியனும் வந்து தொழுத்துச் செல்வதாக கூறப்படுகிறது. இக்கோயில் சிற்பக்கலைக்கு மிகவும் புகழ் பெற்றது. இங்குள்ள சிங்கத்தின் வாயில் உருளும் கல், ராமன் வாலியை வதைக்கும் சிற்பம் ஆகியவை வியப்புக்குரியவை. ஒரு பெரிய தேரை குதிரைகளும் யானைகளும் இழுத்துச் செல்வதை போன்ற தோற்றத்தில் இந்த கோபுரம் அமைந்துள்ளது. மாசி மாதம் சூரிய ஒளி மூலஸ்தான சிவலிங்க மூர்த்தி மேல் விழுவதை சூரிய பூஜை என்று கூறுவர். சூரியனுடைய கதிர்கள் ராஜகோபுர வாயிலின் வழியே வந்து நந்தி மண்டபத்தின் ஊடே புகுந்து பின் 3 உள்வாயிலையும் கடந்து சிவலிங்கத்தின் மீது 3ஆம் பிறை போல் படுவது அபூர்வமாக கருதப்படுகிறது. ரதி சிலையிலிருந்து பார்த்தால் மன்மதன் தெரியாத வகையிலும், மன்மதன் சிலையிலிருந்து பார்த்தால் ரதி தெரியும்படியும் அமைந்த சிற்பம் சிறப்பானது. இத்தலத்தில் உள்ள கல் சங்கிலி, கல் தாமரை, சிங்கம் ஆகியவை சிற்பக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. கோபுரத்தை அடுத்துள்ள சிவப்பு பவளக்கல் படிகளில் 5 நிமிடம் அமர்ந்தாலே போதும் நம் உடலில் உள்ள வெப்பம் தணிந்துவிடும். இந்த சிறப்புகள் தமிழ்நாட்டில் எங்கேயும் கிடையாது. தாரமங்கலம் கோயில் முன்மண்டப தூண்களில் ஒன்றில் ராமன் உருவமும் மற்றொரு தூணில் வாலி உருவமும் செதுக்கப்பட்டுள்ளது. வாலி சிலையில் நம் கண்களை வைத்துக்கொண்டு பார்த்தால் ராமன் உருவம் தெரியாது. ராமன் சிலையில் நம் கண்களை வைத்துக்கொண்டு பார்த்தால் வாலி உருவம் தெரியும். உலகத்திலேயே மிகச்சிறிய உயிரினமான எறும்புகள் நுழைவதற்காக துளைகளை விட்டு செதுக்கிய சிலை இந்த கோயிலில் மட்டும்தான் உள்ளது. எறும்புகள் நுழைந்து வரும் அளவுக்கு மட்டுமே துவாரம் உள்ள ஒரு மனிதனின் முகம் அமைக்கப்பட்டுள்ளது. ஊர்ந்து கொண்டிருக்கும் எறும்புகள் அந்த சிற்பத்தின் காது வழியாக உள்ளே சென்று பின்னர் மூக்கு வழியாக வெளியே வரலாம். பிறகு தாடியில் உள்ள துவாரங்கள் வழியே உள்ளே நுழைந்து மறுபக்கம் சென்று மற்றொரு காது வழியாக வெளியே செல்லும் வகையில் நுண்ணிய துவாரங்களை கொண்டதாக கல்லில் சிலை செதுக்கியுள்ளனர். இத்தலத்தின் கீழ்ப்பகுதியில் ஒரு காற்று கூட புக முடியாத அறைக்குள் இருக்கும் இந்த பாதாள லிங்கத்திற்கு பச்சை கற்பூரம் வைத்து செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபாடு செய்தால் திருமணம், பிள்ளை பேறு மற்றும் தொழில் மேம்பாடு ஆகியவை கைகூடுவதாக நம்பப்படுகிறது.